ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். போவாசின் வார்த்தை நிறைய விஷயம் நம்ம படித்து கொண்டு வந்தோம். ஸ்தோத்திரம். இன்றையோடு கூட இந்த சப்ஜெக்டை நான் முடிக்கிறேன். சப்ஜெக்ட் நிறைய இருக்குது, நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ரூத் பலப்பட்டால், மணவாட்டியாய் மாறினாள், அந்நிய ஸ்திரீ, யூத குலத்தில் சேர்ந்தால், பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கிறாள், வேதத்தில் பெயரை பெற்றாள். எல்லாத்துக்கும் காரணம் போவாஸ் தான். அவளை தள்ளவில்லை, அவளை நிந்திக்கவில்லை, அவளை சோர்ந்து போக செய்யவில்லை, அவளை கனப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அவளை இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லும்படிக்கு அவளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியமே போவாஸ் தான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ ஒரு கிறிஸ்தவள், இன்றைக்கு நீ ஒரு சிஸ்டர், பிரதர், சர்ச்சு விசுவாசி என்று ஒரு பேர் உனக்கு கிடைச்சதே இயேசு கிறிஸ்துவினால் தான். இயேசு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த ஸ்லாக்கியம் நம்ம கிடைத்தது இயேசுவால தான். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு 4 பேர் நம்ம பார்த்து ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்றாங்க, காரணமே இயேசு தான். உன்னை பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பயந்து உனக்கு கனம் பண்ணுகிறார்கள் என்றால் காரணம் இயேசுதான். இன்றைக்கு உனக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் உன் கையில் இருக்கிற வேதம் தான். ஸ்தோத்திரம். தகுதியற்றவர்கள் நாம். ஸ்தோத்திரம். ரூத்தை போல தகுதி இல்லாத சூழ்நிலையில் இருந்தோம். போவாஸ் நம்மை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 5 விஷயம் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் நான் இந்த சப்ஜெக்டை. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், ஒரு 5 காரியம் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. முதலாவது காரியம், போவாஸ் காரியம் முடியும் வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். சூப்பர் வார்த்தைங்க. இந்த டோட்டல் ரூத் புஸ்தகத்தில் ஒரு ஹைலைட்னா இந்த வார்த்தை தாங்க. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒரு காரியம் முடிக்கும் வரைக்கும் போவாஸ் இளைப்பாறவே மாட்டார். என்ன மாதிரி வார்த்தைங்க இது? ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு கூட இந்த 21 நாள் ஜபத்தை நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள், என் தேவன் எனக்கு ஒரு நன்மையை செய்யாமல் என் தேவன் உறங்க மாட்டார். எனக்கு ஒரு நல்லது செய்யாமல் எங்கள் தேவன் இளைப்பாற மாட்டார். அப்படின்னா அர்த்தம்னா, இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? அவ்வளவு ஒரு பிடிவாதம் பிடித்தவர் நம்முடைய தேவன். பிடிவாதம் சொல்லாமா? உறுதியானவர். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை எடுத்து விட்டார் என்றால், ஒரு காரியத்தை கை வைத்தால் என்றால் அதை முடிக்காம விட மாட்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு கை வைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு நல்லது செய்யாமல் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதான் போவாஸோட கேரக்டர், அதான் இயேசுவின் கேரக்டர். ஸ்தோத்திரம். நீ போய் காத்திரு, நீ போய் பொறுத்திரு, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். ஸ்தோத்திரம். ஒரு முடிவை கொண்டும் வரும் வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இல்லையா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர் தான் இயேசு. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை.
நம்முடைய கண்ணீர் வேதனை, நம்முடைய சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் நம்மை விட்டு அவர் இளைப்பாறவோ தூங்குவோ மாட்டார். ஒரு காரியத்தை முடிக்கும் வரை அவர் அதை முடிக்க செய்வார். முடிக்கும் வரை இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ரூத் போர்வை போர்த்திருந்தாள். எந்த வசனம்? 15ஆம் வசனம். எல்லாம் 3ஆம் அதிகாரத்தை நான் சொல்றேன். நான் ரூத் என்ன பார்த்திருந்தால்? அவர் போர்வை போர்த்திருந்தாள். ஸ்தோத்திரம். இந்த போர்வையில தான் கோதுமையை போட்டு அனுப்புறார் அவர். யாரு? போவாஸ். ஸ்தோத்திரம். ரூத் போர்வை போர்த்திருந்தாள். அதே போல தான் போவாசும் போர்வை போர்த்திருந்தார். தெரியுமா? அது எந்த வசனம்? அது எந்த வசனம்? அது 15. அது என்ன? போவாஸ் போர்த்திருந்தது. போர்வையை விலக்கி என்று ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்த ஒரு அம்பாரத்தின் அடியிலே வந்து படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்கள் மேல் மூடி இருந்த போர்வையை, 2 பேரும் போர்வை போத்திருக்காங்க. அப்படியானாங்க? போவாசும் ஒரு போர்வையை போத்திருக்கிறார். இங்கு ரூத்தும் போர்வை. இதெல்லாம் சத்தியங்க. இது என்ன என்றால் தெய்வீக வைராக்கியத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தெய்வீக வைராக்கியம் ஆண்டவருக்காக உறுதியை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த சூனியக்காரி சாமுவேலை எழுப்பும் பொழுது போர்வை போர்த்தவனாய் தான் வெளியே வந்தான். இதோ ஒரு வயதானவர் சால்வை போர்வை போர்த்து கொண்டு வருகிறார் என்று யார் சொல்றது? யார் சொல்றதுங்க? சூனியக்காரி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வைராக்கியம், கடவுளுக்கென்று ஒரு வைராக்கியம், கடவுளுக்கென்று ஒரு உறுதிதான் இந்த சால்வை, இல்லை என்றால் இந்த போர்வை. ஸ்தோத்திரம். நமக்கும் நான் சொல்றேன், இது மாதிரி சொன்னது நான், பல வஸ்திரங்கள் உண்டு. அதுல ஒரு வஸ்திரம் தான் வைராக்கியம் என்ற வஸ்திரம். இது சால்வை என்றும் சொல்லலாம், போர்வை என்றும் சொல்லலாம். ஸ்தோத்திரம். எப்படி இருந்தவள் இப்போ எப்படி ஆயிட்டா? இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வைராக்கியம் உள்ளவளாய் மாறிவிட்டாள் ரூத். எப்படி இருந்தவள் இவள்? அந்நிய ஸ்திரியா இருந்தவள், இஸ்ரவேலின் தேவனை அறியாதவள், ஏதோ நாடோடியா வந்தா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு வைராக்கியமான ஒரு ரூத்தாய் மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். எல்லா வஸ்திரங்கள் நமக்கு வேண்டும், இந்த போர்வையும் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக, பைபிளுக்காக, இயேசுவுக்காக உறுதி, வைராக்கியம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்ற ஒரு வைராக்கியம் தான் இந்த போர்வையை காண்பிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போது நாம் இந்த போர்வையை போற்றிருக்கும், சால்வையை போற்றிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க, எலியாவின் சால்வை யார் கையில் வருது? எலிசாவுடன் வருகிறது. அந்த சால்வை எடுத்து என்ன பண்றாரு? யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவருடைய வைராக்கியம் வந்துருச்சு இருக்கு. எலியாவின் சால்வை. ஸ்தோத்திரம். வைராக்கியம், அந்த பக்தி, பக்தி வைராக்கியம் தான் போர்வை, பக்தி வைராக்கியம் தான் சால்வை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரூத் எப்படி மாறிட்டா? பக்தி வைராக்கியம் உள்ளவளாய் மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். பக்தி வைராக்கியம் உள்ளவளாய் மாறிவிட்டாள் ரூத். ஸ்தோத்திரம். சரி, அடுத்த காரியம், 3வது காரியத்துக்கு போயிடுவோம். மூன்றாவது காரியம் தானே? 3வது காரியம் பாருங்க. அந்த போர்வையில்தான் போவாஸ் 6 படி வார்கோதுமை அளந்து கொடுக்கிறான். எந்த வசனம் அது? 15ஆம் வசனம் படிங்க பார்ப்போம்.
ஸ்தோத்திரம். அந்த போர்வையை என்ன சொல்ற போஸ், அம்மா நீ போத்திருக்கிற போர்வையை விரிமா அப்படின்றார். விரிச்ச உடனே என்ன பண்றாரு, அதுல 6 படி வார்கோதுமையை என்ன பண்றாரு, அளந்து அதுல போட்டு நீ போமா என்று அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நாம் கடவுளுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அளந்து அளந்து கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியமா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உனக்கு அளந்து கொடுத்துட்டே இருப்பார். நீ பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க கவனிங்க. ரூத் ஆரம்பத்தில் தானியங்களை பொறுக்கிறவளாய் இருந்தால் இப்பொழுது 6 படி கோதுமையை மொத்தமாக பெற்றுக்கொள்கிறவளாய் மாறி போயிட்டார். பாருங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆதியில் எப்படி இருந்தால் அவள் ஒன்று ஒன்றா பொறுக்கி பயந்து ஒன்று ஒன்றா பொறுக்கி சேர்த்து வச்சா கூட எத்தனை படி வந்துச்சு? அப்போ 1 படி தான் வந்துச்சு. அப்போ அப்படிதானங்க? அவள் பொறுக்கி எடுத்து சேர்க்கும்போது எவ்வளோ வந்துச்சு? அவளுக்கு 1 படி தான் வந்துச்சு. அதே 2 பேர் சாப்பிட்டாங்க. இவளும் சாப்பிட்டு மாமிக்கு கொண்டு போனாள். ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் சத்தியத்தின் ரகசியங்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு பொறுக்கிறவளாய் இருந்தால் இன்றைக்கு அவள் மடி நிறைய கட்டி கொண்டு போகிறவளாய் மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க. அன்னைக்கு பொறுக்கிறவள் சுவிசேஷத்தை பொறுக்கினாள். இன்றைக்கு அவளுக்கு அளந்து 6 படி அள்ளி கொடுக்கப்பட்டது அவளுக்கு. இது என்ன தெரியுமா? அது நாம் எந்த அளவுக்கு நம்ம பக்தியில விசுவாசத்தில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேத அறிவும் வெளிப்படுத்துதலும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை காண்பிக்கிறது. புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் பொறுக்கவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் தான் பொறுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி நமக்கு அதிகமாய் பெற்றுக்கொள்வர்களாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் விசுவாசி மாதிரியே இருக்கக்கூடாது. வேத அறிவு மிகுந்தவர்களாய் மாற வேண்டும். அன்னைக்கு பொறுக்கினால் ஒன்றா இன்னைக்கு 6 படி அவளுக்கு கிடைக்கிறது. மடியில் கட்டுகிறாள். இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். இது என்னத்தை காட்டுகிறது? விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், வளர்கிற விசுவாசிகள் ஸ்தோத்திரம் வேத அறிவிலே வளர வேண்டும். வெளிப்படுத்துதல் நமக்கு கிடைக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அதான் தானியம். அன்னைக்கு ஏதோ ஒரு வசனம் சுவிசேஷம் இதை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு போவாஸ் 6 படி அள்ளி கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாக நான் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நம்ம பொறுக்கின்னு இருக்கிறோமா? பொறுக்கணும், ஓகே தான். ஆனாலும் நம்முடைய வேதத்தின் அறிவு, நம்முடைய வெளிப்படுத்துதல், நம்முடைய வேத ஞானம் எல்லாம் வளரணும், டெவலப் ஆகணும். ஸ்தோத்திரம். 6 என்பது ஒரு முழுமையை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் 6 நாள் வேலை செய்து முடித்தார். 7வது நாள். அப்ப முடிவு எத்தனாவது நாள்? அது 6 என்பது ஒரு முழுமை, முடிவை. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பாருங்க, கர்த்தர் ரூத்தின் எல்லா வேதனைக்கும் இந்த இடத்துல முடிவை உண்டாக்கினார். போவாஸ் ரூத்தின் எல்லா வேதனைக்கும் இந்த இடத்துல ஒரு முடிவை உண்டாக்குறார். போதுமா? இதுவரையும் கஷ்டப்பட்டது போதும். ஸ்தோத்திரம். இனி நீ மனவாட்டியாய் மாறுவாய். இதோ உனக்கு 6 படி நான் வார்கோதுமை கொடுக்கிறேன் என்று அவர் மடியில் கொட்டினார். ஸ்தோத்திரம். ஏதோ கொஞ்சம் சேர்க்கிறவனா நாம் இருக்கக்கூடாது. இனி வரும் காலையில் நாம் அதிக வேத அறிவும் வேத ஞானமும் வேத வெளிப்படுத்துதலும் நமக்கு நிறைவாய் பெற்றுக்கொள்கிற விசுவாசிகளாய் மாறும்போது தான் நாம் மனவாட்டியாய் மாற முடியும். இன்னும் நான் பைபிளே படிக்கிறது இல்லை, பைபிள் கொஞ்சம் படிக்கிறேன், பைபிள் எனக்கு தெரியாதுலாம் காலங்காலமாக சொல்லின்னு இருக்கக்கூடாது. அந்த காலம் வேற. இப்போ நீங்கள் என்னவா போகிறீங்க? மனவாட்டியாய் மாறுகிறீர்கள். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய அந்த பைபிள் நாலேஜ், பைபிள் அறிவு, வேத வெளிப்படுத்துதல் இதெல்லாம் அதிகரிக்க வேண்டும். அப்போதான் தேவ ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். அப்போதான் மனவாட்டியாய் மாற முடியும்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகளுக்கு இயேசு போவாஸ் கோதுமைகளை அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அனுபவம் வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு வேத வசன வார்த்தை அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் மூட்டை கட்டினே இருக்கணும் வசனத்தை. எப்பொழுதும் கடலுடைய வேத வேத அறிவை வேத ஞானத்தை எப்பொழுதும் நாம் அதிகமாய் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரகசியத்தை காண்பிக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணலாம். நான் சுருக்கமாக நான் போகிறேன். ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இது 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் என்னவென்றால், 4ஆம் அதிகாரம் என்னவென்றால் மீட்கப்படுகிற அதிகாரம். ஸ்தோத்திரம். போவாஸ் என்ன செய்கிறாரு? ரூத்தை மீட்டெடுக்கிறார். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவள் வேற ஒரு குடும்பத்தில் இல்லை வேற ஒருத்தருடைய அடிமைதனத்தில் இருந்தவள் இப்போ போவாசினால் மீட்டெடுக்கப்படுகிறாள். மீட்பு. ஸ்தோத்திரம். மீட்டெடுக்கிறாள். ஸ்தோத்திரம். இது ஒரே வார்த்தை தான். மீட்பின் நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த மீட்பு என்பது என்னை காண்பிக்கிறது? நம்மை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற நாளை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இதோ அந்த மீட்பின் நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முழு சிருஷ்டியும் அந்த மீட்பின் நாளுக்காக தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது நாம் படிக்கிறோம். மீட்பின் நாள் என்னங்க? எங்க இந்த மீட்பு? இந்த கண்ணீர், இந்த உலக பிரச்சனை, இந்த உலக பாவ வாழ்க்கை, இந்த உலக வேதனை, இந்த உலக துக்கத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட போறோம்? ஒரு நாள் மீட்டெடுத்து எடுக்கப்பட போகிறோம். அதுதான் விவாகத்தின் நாள். போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்து விவாகம் செய்தான். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக கண்ணீர் வாழ்க்கையிலிருந்து, வேதனையிலிருந்து இயேசு வருவார், உன்னை மீட்டெடுத்து மேலே கொண்டு போய் விவாகத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீட்டெடுக்கப்பட வேண்டும். மீட்பின் நாள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. மீட்பின் நாள். ரூத்துக்கு ஒரு மீட்பின் நாள் வந்தது. அதான் 4ஆம் அதிகாரம். உனக்கும் ஒரு மீட்பின் நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. மீட்டெடுப்பார். ஸ்தோத்திரம். மீட்டெடுப்பார். எப்படி பாருங்க, எப்படி ஒரு மார்வாடி காட்டில் போயிட்டு பொருளை வைக்கிறோம், மீட்டெடுக்கலாம் என்ன ஆகிடும்? அது மூழ்கி போயிடும். ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அதை போய் நாம் மீட்டு எடுக்கவில்லை என்றால் அது நம்ம கை கிடைக்காது. ஸ்தோத்திரம். இயேசு உன்னையும் மீட்டெடுக்கும்படிக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் உனக்கு மீட்பின் நாளாய் மாறும். ஹல்லேலூயா. மீட்பின் நாளாய் மாறும். ஸ்தோத்திரம். அதான் விவாகம். ரூத் மீட்டெடுக்கப்பட்டால். ஸ்தோத்திரம். கடைசி இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படி மீட்டெடுக்கப்பட்டால் என்றால், செருப்பை தூக்கி போடணும். அப்போ தான் அவங்க மீட்டெடுக்கப்பட்டவங்க அடையாளம். அப்படி தானேங்க? படிச்சிங்களா? ரூத் புஸ்தகம் படிச்சிங்களா? 21 நாளில் படிச்சிங்களா இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கிறது? மீட்டெடுப்பதற்கு அடையாளம் என்னவா? அவங்க பாதரட்சி என்ன பண்ண? செருப்பை கழட்டி அங்கே போடணும். போட்டால் தான் மீட்டெடுக்கப்பட்டாச்சு என்று அடையாளமா? என்னங்க இதெல்லாம்? யூத குலத்தினுடைய ஒரு பாரம்பரியம். ஸ்தோத்திரம். இயேசு என்ன கவனிங்க, இது வெளிப்பாடு சொல்கிறேன் கவனிங்க. பாதரட்சை செருப்பை கழட்டி போடணும். அப்படி என்றால் அவங்க மீட்டெடுக்கப்பட்டார்கள் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். பாருங்க. அப்போ பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அந்த செருப்பு என்றால் சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானம். அடுத்து பாதரட்சை என்னங்க? எபேசியரில் படிக்கலையா? தலை சீரா, மார்க்கவசம், அந்த வகையில் செருப்புக்கு என்ன போடுதாங்க? அதெல்லாம் படிப்பீங்களா படிக்க மாட்டேன்னு தெரியல நீங்களா? செருப்பு என்றது பாருங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. சொப்பனத்தில் என்னென்னமோ வரும், எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஐயோ நான் கனவு பார்த்தேன், ஒரு செருப்பாக வருது அப்படின்னா உன்னை செருப்பால் அடின்னு அர்த்தமா? என்னானே தெரியல, ஒரு செருப்பாக வருது என் சொப்பனத்தில், யாரை செருப்பில் அடிக்க போகிறாங்க போது. என்ன அர்த்தம் அப்படின்னா? ஏதோ சமாதானத்தின் ஒரு பாதையில் கர்த்தரை நடத்த போகிறார் என்ற அர்த்தம்.
எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. புது துணி வருது, தண்ணி வருது, வானம் காத்திருது, அப்புறம் என்ன, இதெல்லாம் வந்தால் தான் நம்ம பேச. இதான் வராதே நம்ம கனவுல. நம்ம கனவுல வர்றதெல்லாம் அது அமுக்குது, இது அமுக்குது. கனவுல வர்றதெல்லாம் அது கத்துது, இது கத்துது. ஸ்தோத்திரம். பாதரட்சையை கைட்டி போடணும். போவாஸ், ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறார்? சமாதானத்தின் வார்த்தையின் சத்தியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி அந்த இடத்துல பாதரட்சம் கழட்டி போடப்படுகிறதோ அதே போல கர்த்தர் உனக்காக சமாதானத்தின் சுவிசேஷ, சமாதானத்தின் வார்த்தையை, சத்தியத்தை உனக்கு தந்து உன்னை மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க போகிற காலம் சீக்கிரமாய் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் நாம் வரும் நாட்களில் தேவ சித்தமாக இருந்தால் பார்ப்போம். 4 அதிகாரங்கள் நாம் பார்த்தோம். பல சத்தியங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கேட்ட வார்த்தைகள் ரூத்தை கட்டி பலப்படுத்தினது போல நம்மையும் கட்டி ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். நிறைவான நன்மையை தருவார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிற உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாஸ் சொன்ன வார்த்தை. இங்கிருந்து போங்க, நிறைவான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வெளியே இல்லை, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை மேலே வைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளை நாங்கள் முடிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.